பாத்துக்கப்பா. இன்னைக்கு ஃபேக்டரியில உங்க அப்பாவோட நினைவு நாள். நாங்க போய் எல்லா ஏற்பாடையும் கவனிக்கணும். நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும்ப்பா. வரோம், வாங்க. ஜானகி, 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 அம்மாடி, என்னாச்சுமா? ஜானகி, ஜானகி, என்னங்க டாக்டர் வந்துட்டு இருக்காரு. அத்தை ரூம்ல மாமா இருக்காரு, பாத்துட்டா? வாங்க டாக்டர், வாங்க. தாத்தா நில்லுங்க. டாக்டர், அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, லேசா மயக்கம் தான். நீங்க மருந்து எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், உங்க அம்மா எதனால மயக்க மட்டும் வந்தா உனக்கு என்ன தெரியும்? டாக்டர் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்ன தாத்தா மனசனம் பண்றீங்க? அம்மா ரூம்ல அப்பா இருக்காரு. மாத்திரை எழுதியிருக்கேன். 3 வேளை கொடுங்க. She'll be all right. Don't worry. ரகு, 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 மகனே ரகு, மகனே எந்திரிடா. ரகு, ரகு, எந்திரிப்பா, எந்திரி. ரகு, ரகு, மெதுவா, மெதுவா, மெதுவா. பாத்தியாடா ரகு, உன் வீட்லயே நீ திருட்டு வாழ்க்கை வாழ வேண்டியதா இருக்கு. போன ஜென்மத்துல நீ என்ன பாவம் பண்ணியோ, கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாண்டா. தண்டனை அவருக்கு இல்ல தாத்தா, எங்களுக்கு. இவருக்கு பிள்ளையா பிறந்து பாத்துக்கா தினம் தானே நாங்க செத்து படிச்சுட்டு இருக்கோம். எப்ப இந்த உண்மை வெளியில தெரிஞ்சிருவோம்னு பயந்து உயிரை கையில புடிச்சு வாழ வேண்டியதா இருக்கு. என்ன பழப்புது? கார்த்திக், அறிவு இல்லாம பேசாத. ஆமாடா, நீ பெரிய அறிவாளி. ஏண்டா அம்மா மயங்கி கிடக்கிறப்ப அந்த டாக்டரை போய் கூட்டு வந்தியே, அவர் அப்பா பார்த்திருந்தா என்னடா இருக்கும்? பெத்த அம்மா மயங்கி கிடக்கும் போது உடனே டாக்டர் கூப்பிடாம லாப நஷ்ட கணக்கு பாக்குற மனுஷனே இல்லடா. என்னடா சொன்ன? கார்த்திக், கார்த்திக், அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறப்ப இங்க என்ன ரகல? வெளியில போ. வெளியில போக வேண்டியது நான் இல்ல. இதுக்கு என்ன காரணம்? நான் திரும்பி வந்தது தானே. ஆக்சிடென்ட்ல செத்து பொழைச்சதுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் தலைவிதிடா. உங்க தலைவிதி நீங்க பொழைச்சுக்கிட்டீங்க. எங்க தலைவிதி நாங்க தின தினம் செத்துட்டு இருக்கோம். எங்க உயிரை எடுக்கிறதுக்குனே நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. உங்க உயிரை எடுக்கிறதா நினைச்சிருந்தா நீ பிறந்த போவே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். உங்களை வளர்த்து ஆளாக்கிற பாவத்துக்கு நாங்க 2 பேரும் பாடு வருவா செத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா உங்க அப்பா உயிரோட இருக்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன நஷ்டம்? என் உத்தியோகம் போயிடும். எல்ஐசி பணத்தை திருப்பி தரணும். ஃபேக்டரியில உங்களுக்காக கொடுத்த எல்லா பணத்தையும் திருப்பி கட்டணும். எல்லாரும் நடுத்தரவுல நிக்க வேண்டியதுதான். டேய் கார்த்திக், இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க. உன் சுயநலத்துக்காக எல்லாரும் மனுஷன் புண்படுத்தாத. உங்க அப்பா உயிரோட இருக்கான்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். நீங்க திரும்பி வந்ததுல யாருக்குமே சந்தோஷம் இல்லைங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கா நாம இத்தனை பாடுபட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த மிருகங்களுக்காகவா நம்ம வாழ்க்கையை நாமளே நாசம் பண்ணிக்கிட்டோம். இவங்களை பத்தி உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதான். இது கலிகாலம் ஜானகி, கலிகாலம். எல்லாருக்கும் அவங்க சுயநலம் தான் முக்கியம். அப்பா அண்ணன் தங்க சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது. எதுவுமே இந்த கலிகாலத்துல கிடையாது. நாளைக்கு நம்ம செத்தா கொல்லி போடுறதுக்கு கூட
வெறுப்ப காட்டுற பிள்ளைங்க. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க? இந்த வீட்டுல ஒரு பெணவா, ஒரு குற்றவாளி மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறதுக்காகவா? உங்க கண்ணெதிரிலே உங்களுக்கு தவசம் பண்றது பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்தீங்க. நீங்க ஏங்க திரும்பி வந்தீங்க? நீங்க வந்தது வர இல்லைங்க, சாபம், சாபங்க, சாபம். அப்பா திரும்பி வந்தது அம்மா கூட இஷ்டம் இல்ல. இப்போ அது புரிஞ்சுதா? இல்லடா, உங்கள மாதிரி பேய் பிசாசு இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த தெய்வம் ஏன் திரும்பி வந்துச்சுன்னு குமரி குமரி ஆடறாடா. மூதேவி, மூதேவி. கலிகாலம் இதுதான் அம்மா, வாழ்வே தினம் மாறும் பகல் வேகமா, இல்வாழ்வே போராட்டம், கடைவீதி வியாபாரம், இதில் உறவு ஏனம்மா பாவமே, காலம் கலிகாலம் இதுதான் அம்மா, மாறும் பகல் வேகமா. பந்தம் அதில் பாசம் அது இந்த நாளில் ஏது, வரும் நேரம் பெற்ற பிள்ளை மாறும் போது காசுதானடா உலகை ஆடுது, தர்மம் எங்குதான் இருளில் தூங்குது, சம்சாரமே பாரம்தான், சொந்தங்களே வேஷம்தான், உன் தேவையே தர்மமா, கலிகாலம் இதுதான் அம்மா, வாழ்வே தினம் மாறும் பகல் வேஷமா. அழாத ஜானகி, நாம இங்க இருந்து அவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், நாமளும் சித்திரவதைப்பட வேண்டாம். பெத்த பிள்ளைங்க நம்மளை இப்படி அவமானப்படுத்தாங்கன்னு நான் கடவுளை கூட நினைக்கலங்க. இது அவமானம் இல்லம்மா, வாழ்க்கை போராட்டம். நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா திடீர்னு வந்த அதிர்ஷ்டம் எங்க பறி போயிடுமோங்கிற பயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்தவனாவே இருந்துடுறேன். என் காது பட அப்படி சொல்லாதீங்க. மை சன், என்ன எப்படி நடுத்தரல விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நீங்க இருக்கும் போதே என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள அந்த பாவிங்க வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? உங்களை நான் அப்படி விட்டுருவேனப்பா. நாங்க இப்ப பாம்பே போயிட்டு இருக்கோம். பாம்பேல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். நிச்சயமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவன் வேலை வாங்கி தருவான். நடந்த விஷயத்த பரமசிவத்துக்கிட்ட சொல்லி கொஞ்ச நாளைக்கு அவன் கூட தகி கேட்குப்பா. சம்பளம் கிடைச்சதும் மாசம் மாசம் ஒரு செலவுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன்ப்பா. ஆமா, நாங்க ஊருக்கு போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் நீங்க எங்கதான் வருவீங்கன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். டாக்டர் ஃபீஸ் தானப்பா, பணம் அனுப்பி வைக்கிறேன். அது நீ அனுப்புனாலும் என் மருமக நிச்சயமா அனுப்புவான்னு எனக்கு தெரியும். அம்மா, சீக்கிரம் பணத்தை அனுப்பி வைம்மா. இந்த விரதத்துல என்னால ரொம்ப நாள் இருக்க முடியாதுமா. ரகு, மறைஞ்சுக்க. எல்ஐசி ஆபீசர் வரா, மறைஞ்சுக்க.
அந்த படுபாவி இப்ப உங்களை பார்த்துட்டு ஆபத்தா போயிடும். அப்புறம் நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் வீணா போயிடும். அவனை நான் பாத்துக்கிறேன். அப்பாடி ஏங்க அப்படியா கொஞ்சம் நில்லுங்க. ட்ரெயின் புறப்பட்டு இருக்கியா? நில்லுங்கண்ணா. ட்ரெயின் போயிட்டு இருக்கியா? அப்படியா என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஐயோ என் நிறைய வேலை இருக்கியா? சம்பாதிக்கிற மனுஷன் திடீர்னு செத்து போயிட்டா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் பணம் தரீங்களா? நாங்கெல்லாம் என்ன இழுத்து வாங்கலான்ற. ஐயோ சொல்லியாடா சொல்லியா? அவனையே நம்பி இருக்கிற என்ன மாதிரி வயசான தாப்பமார்களுக்கெல்லாம் ஏன் ஒண்ணும் தர மாட்டேங்கிறீங்க? என்னையா மனுஷன் நீ ட்ரெயின் போயிடுச்சியா? ஆன்சர் மீ. வாட் இஸ் மை பொசிஷன்? என் கதி என்ன? விடியா உன் கதி என்ன ஆகுதோ என் கதி அதோ கதி. தப்பிச்சு போலான்னு நினைச்சேன். சனிய மாதிரி வந்து தடுத்து நிறுத்திட்டியா? அப்படின்னா உனக்கு கஷ்டம் எல்லாம் என் பிள்ளைங்க தான். 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். எப்படியோ பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சியா? அந்த பணத்துக்காக என்ன கொண்டத்துக்கு துரத்திட்டு வராங்கயா. ஆளபடியா அவங்க பாக்கிறதுக்குள்ள நான் தப்பிச்சு ஓடி ஆகணும். எல்லாம் கலிகாலம். காலம் கலிகாலம் இதுதான்